திருவள்ளூர் மாவட்டம் திருமிழிசையில் உள்ள ஒத்தாண்டேஸ்வரர் கோவிலில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் சார்பில் வருண பகவானுக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வேணுகோபால், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் மலராமன், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவிலுக்கு வந்த அவர்களுக்கு சால்வை, மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் நடைபெற்ற யாகத்தில் அவர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் கச்சேஸ்வரர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் மழை வேண்டி வருண யாகம் நடத்தப்பட்டது. 20 அர்ச்சகர்கள் நீரில் மூழ்கியபடி வேத மந்திரங்கள் ஓதி மழை வேண்டி வருண பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்தனர். எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் யாகத்தில் கலந்து கொண்டு மாலை அணிந்தபடி சென்று யாகம் செய்த பிறகு குடத்தில் புனித நீரை கொண்டு சென்று குளத்தில் ஊற்றினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் மழை வேண்டி வருண யாகம் நடத்தப்பட்டது. வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் வைக்கப்பட்ட ஜலநந்திக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஓதுவார்கள் மந்திரங்கள் ஓத வாசனை திரவியங்களை யாக குண்டத்தில் இட்டு வேள்வி நடத்தப்பட்டது. நாகை மாவட்டத்தில் மழை பெய்ய வேண்டி மயிலாடுதுறை எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் தலைமையில் கழுத்தளவு தண்ணீரில் நின்றபடி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இந்து அறநிலைய ஆட்சித்துறை இணை ஆணையர் கஜேந்திரன் ஏற்பாட்டின்படி மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலய தெப்பக்குளத்தில் 13 பேர் கழுத்தளவு நீரில் நின்றபடி வருண ஜெபம் செய்தனர்.